bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navachi. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மலேசியன் இந்தியன் ஃபிலிமான இறுதி ஸ்ட்ரைக் இந்த படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. அதான் பார்க்க போறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல ஃபியூ மந்த்ஸ் அகோ, அது எத்தனை மந்த்ஸ்னு தெரியல, ஒரு 7-8 மாசம் வரைக்கும் முன்னாடி இந்த படத்தோட கேரக்டர்ஸ் லைன் அப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து நான் கீழே லிங்க் நான் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க யாரெல்லாம் பார்க்கலையோ. ஸோ இறுதி ஸ்ட்ரைக் இது வந்துட்டு மலேசியன் தமிழ் மூவி, சரிங்களா? ஸோ இந்த படம் வந்துட்டு ப்ரீவியஸாக வந்துட்டு நம்ம சரேஷ் அவரோட படம் வந்துட்டு நம் கற்ற இசைன்னு, சரிங்களா? நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்டில் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஒரு வாட்டி பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு படம். ஒரு மியூசிக்கல் கான்செப்டில் இருந்துச்சு. மியூசிக்கலில் இருக்கிற அந்த பார்ஷாலிட்டியாக இருக்கட்டும், அதில் இருக்கிற சின்ன சின்ன பாலிடிக்ஸ் அதை பற்றி நல்லா அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஒரு வாட்டி பார்த்தேன். அப்புறம் சரி இன்னொரு வாட்டி பார்க்குறப்ப வந்துட்டு கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, பார்க்க முடியல. சரி இந்த படத்தோட அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தது இறுதி ஸ்ட்ரைக்னா. அப்புறம் தான் தெரியுது இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலி நம் கற்ற இசை அந்த படத்தோட ப்ரீக்வல் அப்படின்ட்டு. சரி, ஸோ இந்த படம் பார்த்தது தான் வந்துட்டு நம் கற்ற இசை பார்க்குறோம், ஓகேவா? ப்ரீக்வல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் ஒருவேளை வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்கு இல்லைன்னு தெரியல, ஒன்றும் செக் பண்ணல. ஒருவேளை இருந்தால் வந்துட்டு நான் பார்த்து ரிவ்யூன்றது கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி யாராச்சும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இல்லாட்டி பார்க்காதவங்க நாம் கற்ற இசைன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும், டைம்ல செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இறுதி ஸ்ட்ரைக் இந்த படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெய்லருக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோமா? ஸோ லெட்ஸ் வாட்ச். கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. போன நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம கணேஷ்ங்கிறவனை கொலை பண்ண? என்னடா வேணும்? ஃபைன், ரோனல் எங்க டீமுக்கு விளையாட கேட்க வந்திருக்க. உங்க டீம்ல விளாண்டு அவன் எங்கேயும் போக போறதில்ல, அதுவும் இந்த கம்பத்துல. Free education system. இந்த நாய்ங்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளாம் நாக்கு தான் வலிக்கணும், புரிஞ்சதா? Kami perlu kayu, Veda. இதுதான் உன் அடையாளம்னு நீ நினைச்சனா இது ஒரு மண்ணும் கிடையாது. நமக்குன்னு இருக்கிற ஒரே அடையாளம் படிப்பு மட்டும்தான். அதையும் இழந்துட்டு இங்க மையர் புடிங்கிட்டு இருக்க முடியாது. இனி நம்ம குடும்பத்தை பார்த்து ஒருத்தன் படிப்பறிவு இல்லாத குடும்பம் சொல்லக்கூடாது, தெரியுதா? அடுத்தது யாரு? டேய் கோப்பா மவன, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ட்ரெய்லர் கட் நல்லா இருக்கு. அந்த சண்டே காட்சிகள் பார்க்கும்போது வந்துட்டு எப்பவுமே மலேசியாவில் படத்துலலாம் வந்துட்டு இருக்கும், பட் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அவ்வளோவா கோரியோகிராஃப்டா இருக்காது. பட் வந்துட்டு இது அந்த பஞ்சஸாக இருக்கட்டும், அது கோரியோ பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், அது நடிப்பு தான் அவ்வளோ. அந்த நம்ம தமிழ் சினிமாலாம் பார்ப்போம்ல, தமிழ் படங்கள்லாம் பார்ப்போம்ல, இந்தியாவில் இருக்கிற படங்கள்லாம் பார்க்குறப்ப அந்த எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் கொடுத்துச்சு எனக்கு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி மலேசியா படமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு படமாக இருந்தாலும் சரி, இந்த ரத்த காட்சிகள் படம் வந்துட்டு நான் வந்துட்டு அவாய்ட் பண்ணிப்பேன், ஓகேவா? அது எப்படி சொல்றது, தளபதி ஃபேனாவே இருந்தாலும் ரத்த காட்சிகள் படம், அவர் நடிச்ச ரத்த காட்சிகள் படம், ஃபார் எக்ஸாம்பிள் லியோவா இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள் இருந்தா கூட பார்த்து செலிப்ரேட் பண்ணா கூட எனக்கு பிடிச்சது வாரிசு தான்பா, ஓகேவா? எனக்கு வாரிசு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த ரத்த காட்சிகள் ரொம்ப ஒரு பிளட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஃப்ரீஷஸாக காட்டுறாங்க, ஓகே தான். அது எனக்கு நான் பார்க்க மாட்டேங்க, ரொம்ப பார்க்க மாட்டேன். பட் அந்த அந்த பார்த்தாலும் வந்துட்டு அதில் ஒரு ஸ்டாரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் ஒரு ஸ்டாரி இருக்குது. அது படிப்பை பற்றி ஒன்று பேசுகிறாங்க,
கண்டிப்பாக இதில் ஒரு அந்த பாலிட்டிக் டச்சுன்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக ஒரு பார்ஷாலிட்டி அது வந்துட்டு கேங்ஸ்டர் வச்சு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரீ எஜுகேஷன் அந்த சிஸ்டமை பற்றி இந்த ஒரு சிஸ்டம் என்னது எஜுகேஷன் கிரைம்னு ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ இது ப்ரீக்வல்னு சொல்கிறாங்க. இது புரியலங்க, ப்ரீக்வல்னு போட்டிருக்கு, இது ப்ரீக்வலா ஸ்வீக்வலான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா, பார்ப்போம், காத்திருந்து பார்ப்போம். ஸோ உண்மையிலே நல்ல ஒரு கட் இருக்குங்க, நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன், ப்ராமிசிங்கான ஒரு விஷுவலாக இருக்குங்க. சரிங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கு. ஸோ பார்ப்போம். 30 அக்டோபர் வந்துட்டு வெளியாகுது. ஸோ முடிஞ்ச பார்த்துட்டு வந்துட்டு ரிவ்யூ வந்து போட பார்க்குறேன். சரிங்களா, ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், எல்லாம் ஒன்று பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் 1000 வியூஸ் வட்டி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.